ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சுகமாயங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. இந்த நாள் விசேஷமாய் ஒரு சில திருச்சபைகளை தவிர எல்லா திருச்சபைகளிலும் சாம்பல் புதன் ஆஷ் வெனஸ்டே என்று அனுசரிக்கிற ஒரு நாள். சாம்பல் என்று சொல்லும் பொழுது அதன் பிறகு அதில் ஒன்றும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு அது சுட்டு எரிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் தள்ளப்படுகிற ஒரு நிலைமைதான் அந்த சாம்பலின் நிலைமை. ஆகவே ஆண்டவர் அதை எதற்கு ஒப்பிடுகிறார் என்றால் தாழ்மைக்கு. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே தன்னைத்தான் வெறுத்து தாழ்மையின் கோலத்தை அவர் எடுத்துக்கொண்டார். தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் தாழ்மையை தரித்து கொண்டதைப் போல நாமும் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். இந்த நாள் துவங்கி 40 நாட்கள் அநேக திருச்சபைகளிலே தங்கள் சுயத்தை வெறுத்து தங்களுடைய நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் செலவழித்து ஆண்டவருக்கு பிரியமாய் இன்னும் அவரை நெருங்கி ஜீவிக்க விடவேண்டிய காரியங்களை விட்டு தள்ளிவிட்டு ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய தங்களை அர்ப்பணிக்கிற கொஞ்ச நாட்கள். இந்த காலை வேளையில நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், இன்றைக்கு தியானத்திற்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் அதற்கு முந்தின வசனத்திலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டும். பாரம் சுமந்து வியாதியை சுமந்து பலவிதமான பாடுகளை சுமந்து கொண்டு தெரிகிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். உன்னுடைய பாரத்தை என்னிடத்துல கொடுத்து விடு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்தில் இருக்கிற அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் இந்த நாட்களிலே நாம் நம்மேல் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாமும் அந்த சாந்த குணத்தை தரித்தவர்களாய் மனத்தாழ்மையோடு நடந்து தேவனுடைய மேன்மையான உன்னதமான இளைப்பாறுதலையும் ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் தாழ்மையை தரித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் முழுமையான அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு கீழ்ப்படிதல். எப்படி ஆண்டவர் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்த்தினாரோ, அதே போல தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரக்கூடிய பலனை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன், இந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 147 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். சாந்த குணமுள்ளவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் உயர்த்தப்படுவோம். பிலிப்பியர் புஸ்தகம் 4 அதிகாரம் 5 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீ அவனுக்கு மறு கன்னத்தை காண்பித்து கொடு என்று சொன்னார். உன் முகத்திலே காரி துப்பினால் அதை நீ துடைத்து கொண்டு அவனை மன்னித்து விடு என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த சாந்த குணத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அந்த சாந்த குணத்தை தரித்துக் கொள்வோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். எல்லா மனுஷருக்கும் நம்முடைய சாந்த குணம் தெரிந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகம் 18 அதிகாரம் 27 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஆபிரகாம் பிரதித்திரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன் என்று அந்த இடத்திலே தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க முற்படும் பொழுது ஆபிரகாமிடத்திலே அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். அப்பொழுதுதான் ஆபிரகாம் கேட்டான், ஆண்டவரே, ஒருவேளை 50 நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னார், 50 நீதிமான்கள் நிமித்தம் நான் அழிக்க மாட்டேன். அப்பொழுது அவன் ஆண்டவரிடத்தில் இப்படி சொல்லுகிறான், ஆண்டவரே, தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். அன்றைக்கு திறப்பில் நின்று ஆண்டவர் எப்படியாவது அந்த பட்டணத்தை அழிக்கக்கூடாது என்று அவன் பிரயாசப்பட்டான். 50 45 என்று சொன்னான், 40 என்று சொன்னான். அப்படி குறைத்து கொண்டே 10 நீதிமான்கள், ஆண்டவர் சொன்னார், 10 நீதிமான்கள் இருந்தாலும் அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி. அந்த சூழ்நிலையில ஆபிரகாம் தூளும் சாம்பலுமான அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன் என்று சொன்னான். அந்த இடத்துல அவன் தாழ்மையை வெளிப்படுத்துகிறான். தூளும் சாம்பலும் என்று சொல்லுகிறான். இந்த காலை வேளையில நாமும் சாந்த குணமுள்ளவர்களாய் நம்முடைய தாழ்மையை நாம் தரித்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக மேன்மையாக உயர்த்துவார். பிலிப்பியர் புஸ்தகம் 2 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த காலை வேளையிலும் நாமும் சாந்த குணத்தை தரித்து கொண்டு நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய நுகத்தை நம்மில் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொண்டு அந்த இளைப்பாறுதலை சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் விசேஷித்த விதமாய் ஆண்டவருடைய மனத்தாழ்மையையும் ஆண்டவருடைய அன்பையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு நாட்களுக்குள்ளே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே விசேஷமாய் ஆண்டவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆகவே தான் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த விசேஷித்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்ற வார்த்தையை கொடுத்தேன். ஆண்டவரே, மனத்தாழ்மையை தரித்து கொள்ள, ஆண்டவர் கொடுக்கிற அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ள, சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாய் நடந்து கொண்டு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.